பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஸ்திகஃபாரை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா ரமலானுடைய 30வது நாள் நம்ம அடைந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு துவாவை அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது இந்த 30 நாளும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதோட சேர்ந்து நம்முடைய ஒரு வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். ஏன்னா ரமலான் யாருக்கு பாவம் மன்னிக்கப்படலையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் காப்பாத்துவானாக, நவுதுபில்லா. அப்ப ரமலான் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நம்ம பாவமற்றவர்களாதான் ரமலானே கடக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு மாசம் நம்ம செஞ்ச பாவங்கள், இந்த ஒரு வருஷம் நம்ம செஞ்ச பாவங்கள், அமல்கள்ல வைத்த குறைகள், இன்னும் நம்மளை சேர்ந்த அனைவருக்காகவும் நாம மன்னிப்பு கேட்பது சிறந்தது. அதுல இந்த இஸ்திகஃபார் ரொம்ப ஒரு சிறந்த இஸ்திகஃபாராக இருக்கும். இந்த இஸ்திகஃபாரை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அந்த இஸ்திகஃபார் தான் அல்லாஹ் மகுஃபிர்லி ஹையினா வ மயீத்தினா. யா அல்லாஹ், எங்கள்ல உயிரோடு இருக்கிறவங்களையும் இன்னும் மரணிச்சிருக்கவங்களையும் நீ மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப உயிரோடு இருக்கிறவங்க மரணிச்சவங்க நீ எல்லாத்தையும் பொதுவா கேட்டோம். அடுத்தது அல்லாஹ் மௌஃபிர்லி வ சகீரனா வ கபீரனா அப்படின்னா எங்கள்ல சிறுவர்களையும் பெரியவர்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் மௌஃபிர்லி சாஹிதினா வ காயிபினா, இன்னும் எங்களோடு இருப்பவர்களையும் இல்லாதவர்களையும் மன்னிப்பாயாக. நம்ம கூட யார் இருக்கா, நம்ம கூட யார் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும், அவங்களுக்காகவும் கேட்கிறோம். அடுத்தது அல்லாஹ் மௌஃபிர்லி வ தக்கரினா வ உன்சானா, இன்னும் ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்கிறோம். யார் யார கேட்டோம்? உயிரோடு இருக்கிறவங்க, மரணிச்சவங்க, எங்களோட இருக்கிறவங்க, எங்கள்கிட்ட இல்லாதவங்க, தூரமா இருப்பாங்க அவங்க, அப்புறம் சின்னவங்க, பெரியவங்க, பெண்கள், ஆண்கள், எல்லாருக்காகவும் என்ன கேட்டோம்? பாவ மன்னிப்பை கேட்டோம். அப்ப இந்த இஸ்திகஃபாரை இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஓதி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னும் சொல்லிக்கலுங்க, யா அல்லாஹ், நாங்க ரமலானை அடைஞ்சிருக்கோம், ரமலானை முடிய போது, எங்களுடைய பாவங்களை நீ கழிச்சிரு, அதை நீ மன்னிச்சிரு, அதை நீ மன்னிக்காம எங்களை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அல்லாஹ் இடத்துல மனமுருகி இதை கேளுங்க. இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், சிறந்ததிலையும் சிறந்ததே உங்களுக்கு இந்த ரமலான்ல கொடுப்பான். இன்னும் பாத்தீங்கன்னா ரமலானுடைய கடைசி நாளாக இருக்கிறனால நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிக நேரங்கள் இல்லை. நல்ல அமல்களை அதிகப்படுத்துங்க. ஷைத்தான் எப்போதும் கடைசி நாட்கள்ல என்ன பண்ணுவான், இப்ப ஷைத்தான் நம்மள இடத்துல விளையாட்டினாலும் மன ஊசலாட்டங்கள் நம்ம இடத்துல இருக்கும். அது எப்பயுமே என்ன பண்ணு சொல்லுங்க, கடைசி நாட்கள் வரும்போது, ஒரு 2-3 நாட்கள் வரும்போது நம்மளை வழி தவற வைக்கும். ஏன்னா அந்த ரமலான் மாசம் ஃபுல்லா செஞ்ச அந்த நன்மைய ரமலான்லயே கெடுத்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வழி தவற வைக்கும். அந்த மாதிரி வழித்தவர்கள்ல ஈடுபடாதீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னு பாத்தீங்கன்னா, இந்த 27க்கு அப்புறமே அவங்க வேலையே எந்த ஊருக்கு போறது, ரம்ஜான் முடிஞ்சா ஒரு டூர் போகணும், அதுக்கப்புறம் ரம்ஜான் அன்னைக்கு என்ன காஸ்டியூம் போடணும், ரம்ஜான் அன்னைக்கு எங்க போய் எதை சாப்பிட்றோம், ரம்ஜான் அன்னைக்கு விட்ட எல்லா படத்தையும் அந்த ஒரு மாசத்துல விட்டதெல்லாத்தையும் பார்க்கணும், இந்த மாதிரியான பேச்சுகள், எண்ணம், திட்டங்கள் வந்துருது. அதை நீங்க இந்த நாட்கள்ல செய்யாதீங்க. நம்ம இஸ்திகஃபார் ஓதுங்கன்னு சொல்றோம், சொல்லி போட்டு நம்ம அடுத்த பாவத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்க கூடாது பாருங்க. அதனாலதான் அந்த பாவத்தையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். இந்த பாவங்கள் கடைசி 2-3 நாட்கள்ல வரக்கூடிய பாவம். அதுவும் ஈதுடைய நாள் வந்துட்டாவே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காலையில குளிச்சோம், தொழுதோம், ட்ரெஸ்ஸை மாத்தணும், அதுக்கப்புறம் ஈது தொழுகையை முடிச்சு போட்டு என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், மதியானம் பிரியாணி ரெடி ஆயிரும், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்க வேணா போலாம், என்ன வேணா படம் பார்க்கலாம், பாட்டு பார்க்கலாம், ஒரு மாசமா நாடகம் பார்க்காம எனக்கே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நோம்புடைய நன்மையை கெடுக்கக்கூடிய முசீபத்துக்களை செய்யாதீங்க. முன்னாடியே ஏன் நம்ம சொல்றோம்னா, இதுதான் நம்ம கடைசியா அதுக்கப்புறம் செய்ய போறோங்கிறதுனால முன்னாடியே சொல்லிட்டா ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லாரும் இருந்துப்பாங்க. இது ஒவ்வொரு ரமலான்லயுமே பாத்தீங்கன்னா ஆலிம்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ். நீங்க ஒரு மாசம் நல்ல நோன்பு வச்சுட்டு அந்த மாச கடைசியில போய் இப்படி பண்ணலாமா, அதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு மாசம் நல்லதை கொடுத்துட்டு திடீர்னு மாச கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கெட்டதை கொடுத்தா எப்படி இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க ஒரு மாசம் உழைக்கிறீங்க, ஒரு மாசம் உழைச்சிட்டு அதுக்கு கடைசியில பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு கூலியே கொடுக்கல, அதுக்கு உங்களுக்கு வருமானமே வரல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மனசு கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் ஒரு மாசம் நம்ம நன்மையை செஞ்சுட்டு நம்ம கடைசியில செய்யற கெட்டது எதுக்கு சமம்னா, நாம ஒரு மாசம் உழைச்சு வருமானம் வராததுக்கு சமம். அப்ப நீங்க ஒரு மாசம் நோன்புல வச்சதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆனது, அது பாத்தீங்கன்னா இனி நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்துதான் அந்த நன்மை உறுதியானது. அதனால நீங்க லைலத்துல் கத்ர் இரவை நாடி அமல்லாம் செஞ்சிருப்பீங்க, அதை எல்லாத்தையுமே நீங்க மனசுல வச்சு இனி நம்ம ஒழுங்கா இபாதத் செய்யணும், ரமலான்ல நம்ம இபாதத் செஞ்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு
நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நம்ம இப்பவே வந்து ரமலான் முடிஞ்சிருச்சு, இனி என்ஜாய் பண்ணலாம், இனி 11 மாசத்துக்கு என்ன திட்டம் போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அதற்கான செயல்பாட்டை நம்ம இறங்கணும்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டும் வந்து என்ன ஆயிராது, பிரயோஜனம் கிடைக்காது. அதனால வந்து உங்களையே இந்த ரமலான் முடியறதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுங்க, கட்டுக்கோப்பாக வச்சிருங்க. ரமலான் முடிஞ்ச உடனே ஷைத்தான் வந்து வழி கெடுக்க பார்ப்பான். நீங்க எந்த வழிகேட்டுக்குள்ளேயும் போகாம 5 நேரம் தொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து அமல் செய்துவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.